எல்லாருக்கும் வணக்கம். படம் வந்து கொட்டேஷன் கேங். உண்மையிலே படம் ஃபுல்லாக ப்ளட்டு தான். இன்றைக்குள்ள ஜென்ரேஷனு நிறைய புது யங்ஸ்டர்ஸான இயக்குநர்கள்லாம் வர்றாங்க. இந்த மாதிரி ராவான படங்கள் எடுக்கிறது வந்து ஒரு ஃபேஷன் ட்ரெண்டி ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில் ரீசனாக நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். இந்த படமும் அதுக்கேற்ற மாதிரி தான். ஃபுல்லாக ட்ரக்கு, அந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளட்டு. எனக்கு தெரிஞ்சு இதுவும் 18 வயசு கீழே உள்ளவங்க பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் வரும்னு நினைக்கிறேன். பட் ஓவரால் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பெரிய பெரிய ஜாக்கி ஜெராக்ஸ் சாரில் வந்து உள்ள பிரியாமணி மேடத்துலேருந்து சன் லியோனி, எங்களுடைய ஃப்ரெண்டு ஷம்மி, அவங்க நாங்கள் குழந்த மாதிரி அதை பார்த்துக்கிட்டு எங்களோட விளையாண்டுட்டு தெரியும். பட்டு அதுக்குள்ளே இப்படி ஒரு அரக்கத்தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதை படம் பார்க்கும்போது தெரியுது. உண்மையிலே அதுக்கு ஒரு நல்ல ஒரு டேக் ஓவராக இருக்கும் இந்த படம். ஒட்டுமொத்த குரூவுக்கும், மெயினாக இயக்குனருக்கும், அந்த தயாரிப்பாளர் ரொம்ப நன்றி. அண்ட் ஹோல் டீமுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இல்லை, இது முடிச்சுட்டு நான் வேறு ஒரு ரிசப்ஷன் போகிறேன். சரி, எப்போவுமே எனக்கு ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும். வீட்லேயும் சொல்லுவாங்க வேட்டி ஷர்ட்டு நல்லா இருக்கும்பாங்க. அதனால் இன்றைக்கி முடிச்சுட்டு திரும்ப டிராஃபிக்குள்ளே போயிட்டு வரக்கு லேட் ஆகுமே, அப்படி இங்கேருந்து அப்படி ஈஸியாக போயிடலாமே அப்படின்றதுக்காக போட்டு வந்தது தான். வேறு எந்த நோக்கமும் இல்லை. விஜய் சார் வந்து மாநாடுக்கு எல்லா ஆர்டிஸ்டையும் அழைச்சிருக்காங்க. ஒரு நியூஸ் வந்துருக்கு. நீங்கள் மாநாடு விஜய் சார் போவீங்களா? இல்லை, கூப்பிட்டாருன்னா போகலாம், தப்பு இல்லை. ஒன்றும் எல்லோரும் போனாலும் நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். ஜனநாயக நாடு தான், யார் வேணாலும் ஆதரவை தெரிவிக்கலாம். நல்ல விஷயங்கள் பண்ணுற யாராக இருந்தாலும் வரலாம், தப்பே கிடையாது. அதுக்கு எப்பவுமே எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கணும். இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆடியன்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த மூவி வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது எப்படி நான் ரியாக்ட் பண்ணிப்பாங்க? இல்லை, அதான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். இப்போ வர்ற நிறைய படங்கள் அந்த மாதிரி வெட்டு குத்து மாதிரி ட்ரக்கு ராவான படங்கள் நிறைய வருது. ஸோ அந்த வகையில் அந்த கேட்டகரியில் தான் இதுவும் வரும். படம் ஃபுல்லாக வந்து அதான் பிலோ 18 வந்து பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான். அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து 18 வயசு கீழே உள்ளவங்க இந்த படம் வந்து பார்க்குறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது. ட்ரக்கு ஃபுல்லாக ப்ளட்டு, ஒரே எங்கே திரும்பினாலும் ரத்தம், கொடூரமான கொலைகள். ஸோ அதனால் மேபி இன்றைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வேணாம். நல்லா ஜாலியான படங்களில் இந்த மாதிரி இடையில 1-2 படங்கள் வரலாம். பட் இதை ட்ரெண்டாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய இயக்குநர்கள் இதே ஃபாலோ பண்ணி வராமல் பழையபடி கொஞ்சம் அப்படி இன்னைக்குள்ள இதுக்கு கொஞ்சம் மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸ். ஹீரோயினே இந்த மாதிரி மாற்றிருக்காங்கன்னு ஒரு ஃபீல் இருக்கா? அவங்க பார்த்து ஜாலியாக வந்துட்டு நம்ம கிளாமர் பொசிஷன்ஸில் காமிச்சு ஒரு மாதிரி இருந்தாங்க. நம்ம பாருங்கள், நம்ம பார்க்குறோம். இப்போ பிரியாமணி மேம்லாம் வந்து இப்படி ஒரு ரகடான கேரக்டர் பார்க்கவே முடியாது. அதே மாதிரி நான் ரொம்ப நேரம் சன்னி லியோனியை தேடிக்கிட்டே இருந்தேன். எங்கடா சன்னி லியோனியை காணமேன்னு. அவங்க பார்த்தா அவங்க ரகடாக அவங்க ஒரு கேரக்டர் பயங்கரமாக இருக்குது. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு அதான் சொன்னேன்ல, குழந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை குண்டா வர்றாங்க. ஃபுல் நேம் கூட எனக்கு தெரியாது. நாங்கள்லாம் வந்து ஷம்மின்னு தான் தெரியும் எங்களுக்கு. அதை வந்து இவ்வளோ ரகடாக வயலில் எனி டைம் ட்ரங்கோட சிகரெட்டோட ஃபுல்லாக, அதாவது நம்ம கல்யாணத்துக்கெலாம் கொட்டேஷன் கேட்பாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு ஒரு கொட்டேஷன் கொடுங்க, காது குத்துக்கு ஒரு கொட்டேஷன் கொடுங்க, அது மாதிரி மர்டருக்கு ஒரு கொட்டேஷன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படமே பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வர்ற படங்கள் கொஞ்சம் மாறி, ஏன்னா இதிலே போயிட்டாங்கன்னா ஃபுல்லாக இன்னைக்குள்ள யங் ஜென்ரேஷன் எல்லாமே இதை நோக்கி அப்படி பயணம் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச், ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்குற மாதிரி குடும்ப ரீதியான படங்களும் வரட்டும், வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ஒரு பெண் கிட்டக்க ஒரு லேடி கிட்டக்க வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு குழந்தை அது. ஸோ அந்த காட்சி அமைப்பு போஸ்டராகவே இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் விரட்டமாக இருக்குது. என்னடா ஸ்டோரியோட இம்பேக்ட் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் இப்போப்பட்ட ஒரு போஸ்டர்ஸ் தேவையான ஒரு இல்லை, அது கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய போஸ்டர் தான். ஏன்னா படம் பார்க்க வரும்போதே உங்களுக்கு உள்ளே எப்படி வேணாலும் இருக்கலாம். பட்டு வெளியே போஸ்டர்ஸும் அதே வந்து நாங்கள் இதை மென்ஷன் பண்ணி தான் படம் எடுத்திருக்கோம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் மேபி அடுத்தடுத்து வரக்கூடிய இயக்குநர்களுக்கு தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது.
இந்த பாரம்பரியம் இருக்குது, கலாச்சாரம் இருக்குது, நாகரிகம் இருக்குது, அதெல்லாம் வந்து அப்படியே போயிடக்கூடாது, அழிஞ்சு. ஸோ அதையும் தாண்டி ஃபேமிலி ஓரியன்டான படங்களும் கண்டிப்பாக வரணும். குடும்பத்தோடு வந்து உட்காந்து பார்த்து சிரிச்சுட்டு போகிற படங்களும் இடையில வரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வைஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க, இதெல்லாம் எனக்கு தேவையாக்க இல்லை சொல்லியிருந்தீங்கல்ல. இல்லை நான் ரொம்ப நேரம் கழிச்சு அதையும் என் மிஸ்ஸஸ்கிட்டே கேட்டேன், ஏம்மா நானும் தேடிக்கிட்டே இருக்கேம்மா இந்த சனி லியோனியை காணேன், ஏன்னா அவங்க வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸில் வர்றாங்களா, நான் மிரண்டு போயிட்டேன். ஐயோ என்னடா அப்படி ஒரு ரகடான கேரக்டரா அப்படின்னு. பேசாமல் இருக்க வந்தம்மா படத்தை பார்த்தம்மா பேசாமல் இருக்காமல் சனி லியோனுங்க கினி லியோனுன்னு என்கிட்ட கேட்டுட்டு திட்டிக்கிட்டு இருந்தான். அந்த மாதிரி ஸோ யார் யாரெல்லாம் நம்ம எப்படி இப்படிலாம் ஒரு 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 அவுட்லுக் போட்டு வச்சுருக்கோம், அதையெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரியான கேரக்டர் எல்லாருமே. ஸோ எல்லாருமே கேரக்டர் வைஸ் ரொம்ப சூப்பராக அந்த இதை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இல்லை ஹோல் டீமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.